நம்மளால எதுவும் முடியாது அப்படின்னு நினைச்சு எதுவும் முடியாது. அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். உசேன் போல்ட் இஸ் வெரி குட் ரன்னர். அத்லெட்டிக்ஸ் மீட்ல வந்து உசேன் போல்ட் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அத்லெட்டிக்ஸ் நிற்கிறாங்க. காலி அப்படின்னு சொல்றபடி அவர் ஒரு அத்லெட்டிக்ஸ் ஊக்க மருந்து எடுத்ததுனால அவரால் அது அந்த இதிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும். சேனல், சோசியல் மீடியா, டிவி சேனல் எல்லாமே உசேன் போல்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, இவர் வந்து போதையை யூஸ் பண்ணிக்காரு, அதனால இவர் என்ன வந்து சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொன்ன ஒரே ஒரு இது, அவர் அந்த போதையை நம்பி இருக்கு, அவருடைய திறமையை நம்பி இருந்தா என்னையே ஒரு நாள் வெல்லலாம் அப்படின்னு சொன்ன 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் அந்த ஊக்க மருந்து அந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு மறுபடியும் காலி வராது. உசேன் போல்ட் இருக்கிறாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. காலி வந்ததுக்கு அப்புறம் உசேன் போல்ட் வின் பண்ணிட்டாரு. காலிக்கு எல்லா பிரச்சனையும் கேட்கிறாங்க, ஏன் நீங்க எப்படி அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் உசேன் போல்ட் காலை வச்சு அவர் இது பண்றாரு, ஏன் அவர் காலை வச்சு அதை அந்த அவார்டு இது பண்றீங்க அப்படின்னு பொழுது அந்த காலி சொன்னது, ஒரு 4 இயர்ஸ் முன்னால இந்த மாதிரி நான் ஊக்க மாத்திரை சாப்பிட்டேன், போதையை எடுத்துட்டேன், அதனால வந்து என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க, எல்லாரும் என்னை அசிங்கமா தான் பேசினாங்க. ஆனா உசேன் போல்ட் மட்டும்தான் அவருடைய திறமை இருக்குது, அந்த திறமையை நம்பி இருந்தா அவர் ஈஸியா வின் பண்ணலாம் சொன்னாரு. அப்ப இருந்து நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சேன். அந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வின் பண்ண அவர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஊக்கப்படுத்துச்சு.